உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். இலங்கையில் ஒரு புதிய அரசியல் அத்தியாயம் துவங்குகிறது. இலங்கையின் அதிபராகிறார் அனுரகுமார திசநாயக. அவர் இன்னும் கடக்க வேண்டிய கட்டங்கள் இருக்கிறது என்றாலும் கூட ஏறத்தாழ உறுதியாக இருக்கிறது இலங்கையின் அடுத்த அதிபர் அனுரகுமார திசநாயக்க என்பது. அவர் யார்? அவர் வருகையால், அவர் அதிபராவதால் தமிழர்களுக்கு நல்லதா? அவர் அதிபராவது இந்தியாவுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இவையெல்லாம் நிறைய கேள்விகளாக எழுந்திருக்கின்றன. அதையெல்லாம் பற்றி பார்ப்பதற்கு முன்பாக இலங்கை செய்தியாளர், தந்தி டிவியின் இலங்கை செய்தியாளர் கிஷாந்தன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். இது ஏறத்தாழ உறுதின்னு சொல்ல முடியும் இல்லையா? என்னுடைய புரிதல் சரியாக இருந்தால் என்டார்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா விரிவாக சொல்லுங்கள். 50% மேல் 51% தொடும்பொழுதுதான் ஒரு வேட்பாளர் வெற்றியாளராக கருதப்படுகிறார். இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கும்பொழுது அவருடைய வாக்கு என்பது ஒரு 47% ஒட்டி இருக்கு. ஸோ எனில் இந்த செகண்ட் ரவுண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஓட்டிங் நடக்குமா? என்ன எதிர்பார்க்கப்படுகிறது கிஷாந்த்? நிச்சயமாக தற்போது அனுரகுமார திசாநாயக்க தான் முன்னிலையில் இருக்கின்றார். அவரோட வாக்கு எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 14,35,477 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது ஆரம்பத்தில் அவர் 52% பெற்றிருந்தாலும் கூட தற்போது 44% தான் அவர் பெற்றிருக்கின்றார். கிட்டத்தட்ட 8% அவருக்கு தற்போது குறைந்திருக்கின்றது. அடுத்தபடியாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 9,53,718 வாக்குகளை பெற்று 2வது இடத்தில் இருக்கின்றார். அவர் படிப்படியாக வாக்கு வீதத்தை அதிகரித்து வருகின்றார். அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க 5,08,020 வாக்குகளை பெற்று 15%, அதாவது 15% குறைவான சதவீதம் தான் அவர் பெற்றிருக்கிறார். இந்த நிலையில பார்க்கும்போது அனுரகுமார திசாநாயக்க முன்னிலை வகிக்கின்றார். 50க்கும் மேற்பட்ட சதவீதம் எடுக்கிறதுதான் அவர் ஜனாதிபதி ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இருந்த பொழுதும் 2வது அந்த விருப்ப வாக்கு எண்ணுவதற்கான கூடுதல் வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த வாக்கு எண்ணிக்கை இவ்வாறாக தொடரும் பட்சத்தில் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலை வைக்கின்றது. இந்த தொடரும் பட்சத்தில் அவர் அதிபராக தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த அனுரகுமார திசாநாயக்க 1997 சோசியலிச இளைஞர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டு படிப்படியாக மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் மற்றும் அதிலிருந்து வேட்பாளராக தலைமை ஏற்கப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு அதன் பிறகு படிப்படியாக அரசியலை முன்கொண்டு வந்து 2014 மற்றும் 2015, 2019 காலப்பகுதியில் அதிபர் தேர்தலுக்கு அவர் போட்டியிட்டு வந்திருந்தார். எனினும் கடந்த 2019 தேர்தலில் அவர் 3% வாக்குகளை தான் பெற்றிருந்தார். கிட்டத்தட்ட மொத்தமாகவே ஒரு 4 லட்சம் வாக்குகளை தான் அவர் பெற்றிருந்தார். எனினும் இந்த தடவை ஒரு குறிப்பிட்ட அளவில் 14 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை அவர் பெற்றிருக்கின்றது ஒரு சிறப்பம்சமாக காணப்படுகின்றது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.